vlog வந்து இது ஒரு குக்கிங் vlog-ஆக இருக்க போகுது. ஸோ நூடுல்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலி எனக்கு நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கள் அம்மா தான் ஆக்சுவலி பண்ண போகிறாங்க. ஸோ என்னம்மா போட்டு போகிறீங்க? ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நிறையா வெஜ்ஜீஸ் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா? என்னென்ன வெஜ்ஜீஸ் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கேரட்டு, குடமிளகா, தக்காளி, ஓகே, ஆனியன். ஸோ எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, கோஸு, குடமிளகா. ஓகே, இதெல்லாம் நம்ம போட்டு போகிறோம்மா. ஓகே, போடுங்க. என்ன சூடு ஏறிச்சாமி? நீங்கள் இந்த நூடுல்ஸ் எப்படி பண்ண போகிறீங்க? ரொம்ப டேஸ்ட்டாக எம்மையாக பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே அதில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ஆனல் போட்டு ஆயில் ஊற்றணும். அதுக்கப்புறம் இருக்கிற வெஜிடபிள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை கட் பண்ணி வச்சுக்கணும். இருக்கிற வெஜிடபிள்ஸை குடமிளகா போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வதவணும். ஒயிட் நூடுல்ஸை தண்ணியில் வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். வடிக்கினதில் காய் வதவந்தும் அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். அடுத்தது மசாலா, மேகி மசாலான்னு விற்கிது 3-in-1. அதை வாங்கி இதில் கலந்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கணும். அதோட ரெடி. மம்மி இதில் நீங்கள் சோயா சாஸ் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க? அந்த சோயா சாஸ்லாம் நாங்கள் போட மாட்டோம், பிடிக்காது. அதனால் மசாலா மட்டும்தான் நாங்கள் போடுவோம். சைட் டிஷ் சாஸ் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். நல்லா வதங்கினாதான் நல்லாயிருக்கும். ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து இந்த மசாலா தான் போடணும் அப்படி சொல்ல. ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இது நாங்கள் எப்போவுமே இந்த நூடுல்ஸ் மசாலா அதுக்கப்புறம் பெப்பர்லாம் கொஞ்சம் போட்டு சிம்பிளாக என்ன இருக்கோ அதை செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ஜஸ்ட் நாங்கள் பண்ணி சாப்பிட்றது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 1, 2, 3 மசாலா கடையில். ஆமாங்க மம்மி. ஓகே, ஸோ இப்போ என்னமே ஆட் பண்ணுறீங்களா? சால்ட்டு கொஞ்சம் இதில் போட்டுக்கணும். கன்சிடர் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் சமைச்சதுலே இந்த டிஷ் நான் பண்ணி சூப்பராக வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ வெஜ்ஜில் நான்வெஜ் ரெண்டுமே நீங்கள் நல்லா குக் பண்ணுற டிஷ் எதுன்னு சொல்கிறீங்களா? நான் வந்து சிக்கன் பிரியாணி நல்லா பண்ணுவேன். சூப்பர் மம்மி. வெஜ்ஜில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜில் சிக்கன் பிரியாணி எங்களுக்குலாம் பிடிக்கும். அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி நல்லா செய்யும். இப்போ மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பெப்பர் தூள் இப்போ போடணும். பொடி பண்ணி வச்சிருக்கிற பெப்பர் தூளை கொஞ்சம் இதில் போட்டுக்கணும். உங்களோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபுட் ஏரியா சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.